தமிழால் இனி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ பைக் அண்ட் கார் பேட்டரிஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ஸோ அதோடைய வாரண்ட்டி, அதோடைய லைஃப் டைம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடஃபோவி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு பேட்டரி ஷோரூம் வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து தாம்பரம் அந்த வண்டலூர் சைடில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், செங்கல்பட்டு ரூட்டில். ஸோ மரமலை நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாரை வந்து இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் வந்து சொல்லுவார் இதோட மேலே என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது. நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் ரமேஷ். என்னோடய ஷாப் வந்து மறைமலை நகரில் பூர்ணேஸ்வரி பேட்டரிஸுங்கிறதுல ரன் பண்ணிகிட்ருக்குறோம். 2007 இந்த ஷாப் ரன் ஆகிட்டுருக்குது. எல்லா கம்பெனிக்கும் டீலர்ஷிப் எடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 வீலர் 4 வீலர் இன்வெர்ட்டர் யூபிஎஸ் சோலார் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு வெப்சைட்டு தனியாக இருக்குது, ஆன்லைன் பேட்டரி store.in. அது மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாக்கா உங்கள் வீட்டுக்கே டெலிவரி ஆகிரும். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிஸில் என்னென்ன டைப் இருக்குது? ஸோ பைக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 125cc, ஸோ என்னென்ன பெரிய பேட்டரி எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பல்சர் சீரிஸு, ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பைக்ஸு ப்ளஸ் கார்ஸுக்கெல்லாம் என்னென்ன பெரிய பேட்டரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ சார் சொல்லுவார், நம்ம கேட்கலாம். 2 வீலரை பொறுத்தவரையிலையும் எல்லாமே VRLA டைப் வந்தாச்சு, நான் மெயின்டெனன்ஸ் பேட்டரிஸ். அதில் வந்து TZ4 3 amps பேட்டரி, TZ5 4 amps பேட்டரி, TZ7 6 amps பேட்டரி, TZ9 8 amps பேட்டரி. TZ9ங்கிறது ஃபுல்லாகவே புல்லட்டு சீரியஸுக்கு வரக்கூடியது, நியூ புல்லட்ஸுக்கு வரக்கூடிய சீரியஸ். TZ4 வந்து ஆக்டிவா, ஃபேஷன் ப்ரோ, யமஹா, இந்த டைப் ஆஃப் பேட்டரி. சார், இந்த டைப் ஆஃப் பேட்டரிஸ். ஓகே ஓகே. இது எல்லாமே இதில் வாரண்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸைடில் வந்து 36 months வாரண்டின்னு கொடுக்குறாங்க. அது வந்து 18 months ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, 18 months டிஸ்கவுண்ட் பீரியட். இதில் வந்து 18 months முடிய ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஆஃப்டர் 18 months 19 to 21 50% டிஸ்கவுண்ட், 22 to 24 45%, 25 to 27 35%, 28 to 30 25%, 31 to 33 20%, 34 to 36 15%. இதில் இந்த எக்ஸைடில் ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. நம்ம வாரண்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னாக்கா வாரண்ட்டி கார்டுக்கு நெசசரியே கிடையாது. ஃபோன்லேயே உங்களுக்கு ஒரு SMS வரும். அந்த ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எனி டீலர், எனி எக்ஸைட் டீலர்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து எப்படி சார், டேரெக்டாக ஆன்லைனில் அவங்களுடைய வெப்சைட்டில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. மாதிரி கொடுத்துருக்காங்கன்னாக்கா வாரண்ட்டி கார்டுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேப்பர்லெஸ் வாரண்டின்னு. ஸோ இது வந்து எல்லாருமே வாரண்ட்டி கார்டு இட்ஸ் நாட் வாரண்ட்டி கார்டு. இது வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் கார்டு. அஷூரன்ஸ் கார்டில் உள்ள திருப்பினோன்னாக்கா ஸோ அவங்க வந்து பேப்பர்லெஸ் வாரண்டின்னு கொடுத்துருக்காங்க. excitecare@excite.co.in நீங்கள் மெயில் அனுப்பலாம். அப்படின்னு excitecare.com வெப்சைட்டில் போகலாம். excitecare ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாகவே உங்களோட வாரண்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய பைக்கு இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டரி வந்து ஒரு ஷாப்பில் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பேட்டரிஸோடைய பாக்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக்கோடைய பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் லாங் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமே சிங்கிள் SMSல நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார் ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட் பேட்டரி. இது அமரான பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வாரண்ட்டி கார்டு கேட்பாங்க. ஓகே ஓகே சார். பேப்பர்லெஸ் வாரண்ட்டி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு இது எக்ஸைடில் மட்டும்தான். நமக்கு ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் இது வந்து இன்றைக்கி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனிவேர், எனி பிளேஸ், எனி இந்தியா we are going to do claim. ஸோ இல்லைங்க எங்களால் பண்ணித்தர முடியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு இந்தியாவுக்கும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆல் ஓவர் இந்தியா பண்ணலாம். டோல் ஃப்ரீயில் கால் பண்ணாக்க அவங்க வந்து கைட் பண்ணிடுவாங்க. ஓகே 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 சார். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எக்ஸைடில் மட்டும் தான் வந்து பேப்பர்லெஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மொபைல்ஸில் எல்லாமே வந்தாச்சு. ஸோ நிறைய ஆன்லைன் சைட்டில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸில் வாரண்ட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸைட் பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வீலரில் VRLA பேட்டரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது அமரான் பேட்டரிஸ் தான். ஸோ அவங்களது நான் மெயின்டெனன்ஸ் ஆசிட் இல்லாமல்
பண்ணுறதுனால. சோஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்ல வரீங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஓகே, பொல்யூஷன் ஃப்ரீ. ஓகே ஓகே சார். ஸோ இவங்களதை பொறுத்தவரையிலையும் வாரண்டி கார்டு இப்படி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வாரண்டி கார்டு மஸ்ட் அவங்கள பொறுத்தவரையிலையும். ஸோ இவங்களது வந்து பர்சன்டேஜ் கிடையாது. நம்ம எவ்வளோ மந்த் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுக்கு பர்சன்டேஜ் டிப்ரிசியேஷன் வேல்யூ வரும். ஸோ அவங்கள்ட்ட வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து கால்குலேஷன்ஸ், மந்த்லி கால்குலேஷன்ஸ், இதெல்லாம் யூசேஜ் பண்ணுறோமோ அதுக்கேற்றது போல் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஓகே 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 சார். அதாவது இந்த பேட்டரி எடுத்திங்கன்னா 48 மந்த்ஸ் வாரண்டிங்கிறவங்க. 48 மந்த்ஸ்னால் ஃபஸ்ட்டு 24 மந்த்ஸ் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே ஓகே. ஆஃப்டர் 24 மந்த்ஸு எவ்வளோ மந்த் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, டோட்டல் டிவைடட் பை 48 மந்த்ஸ்ன்னு போட்டுருவாங்க. 1 மைனஸ் சர்வீஸ் லைஃப் பை வாரண்டி பீரியட். ஓகே ஓகே. ஸோ இதை கால்குலேஷன் பண்ணும்போது 30%, 20% இதை மாதிரி வரும். ஸோ நான் எம்ஆர்பியில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பேட்டரியோடைய சர்வீஸ் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வாரண்டி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 60, 40, அதுக்கப்புறம் வந்து 36 மந்த்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இதோடைய வாரண்டிஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காரு. சார் இப்போ கார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம பேட்டரி வந்து சூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கான ஒரு ப்ரிகாஷன் எப்படி வந்து நம்ம ஒரு பேட்டரி சேஃப்டியாக வச்சுக்கலாம், ஸோ அதுக்கு இப்போ வாட்டர் வாஷ் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணலாம்? பொறுத்தவரையிலையும் வாட்டர் வாஷ் பண்ணும்போது இசிஎம் போர்டில் தண்ணி போகக்கூடாது. இசிஎம் போர்டு, அந்த இசிஎம் போர்டில் நிறைய பேர் வாட்டர் வாஷ் பண்ணும்போது பழைய டைப்பில் வந்து வாட்டர் வாஷ் இன்ஜினில் வாஷ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இன்ஜினில் வாஷ் பண்ணவே கூடாது. ஸோ இதை வந்து ரொம்ப ப்ரிகாஷன் வரும். காரை பொறுத்தவரையிலையும் ஃப்ரண்ட்டு டேஷ்போர்டில் ஒரு பேட்ரி லைட் எரியும். ஸோ இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகும். ஸோ அந்த பேட்ரி சிம்பிள் வந்துச்சுன்னா உங்கள் வண்டியில் டைனமோ ஒர்க் பண்ணலை, ஆல்டர்னேட்டர் ப்ராப்ளம். ஸோ அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் பேட்ரிஸை பொறுத்தவரையும் 4-வீலர் பேட்ரிஸு எவ்ரி 2 to 3 months வாட்டர் செக் பண்ணிக்கணும். பேட்டரியில் கார் பேட்டரி. ஸோ பைக்குக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, காருக்கு மட்டும். காருக்கு கண்டிப்பாக செக் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்களே வாட்டர் ஊற்றிக்கிறோம்னு ஊற்றுறாங்க. இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் கிராவிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணணும். ஸோ இந்த சம்மர் டயத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் வந்து ஓவர் டெம்பரேச்சர் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாக வந்து செக் பண்ணிக்கலாம். எல்லா பேட்டரி ஷாப்லேயும் செக் பண்ணி தருவாங்க. அந்த வாட்டரோடைய லெவலை வந்து ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஷோரூம்லேயும் எல்லா வாட்டர் லெவல்லையும் செக் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்டர்னேட்டர் செக் பண்ணுறதுக்கு எப்படின்னாக்கா ஒரு மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணுவாங்க. 14.4 வரணும். ஒரு பேட்டரியினுடைய வோல்டேஜ் வந்து 12. ஸோ ஆல்டர்னேட்டர்லேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து 2 வோல்ட் வரும். ஸோ மேக்ஸிமம் 14.4. இதுதான் அதனுடைய லிமிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக் பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 வீலர்ஸ். ஓகே சார். 4 வீலர் செக்மெண்ட்ஸ். அதில் பாருங்கள் 60 மந்த்ஸ் வாரண்டி இருக்கும், 48 மந்த்ஸ் வாரண்டி இருக்கும், 48, 72 மந்த்ஸ் வாரண்டி. ஓகே. ஸோ எல்லாமே வாட்டர் டைப் பேஸ்டு. ஓகே சார். எல்லாமே வாட்டர் டைப் பேஸ்டு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோமொபைல் துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மெக்கானிக் ஷெட்டை கான்டாக்ட் பண்ணி நம்ம அங்கே போய் ரீப்ளேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2500 3000 வாங்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 1500 2000 தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்களுடைய ஆன்லைன் ஸ்டோரை நீங்கள் வெப்சைட்டை நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக விசிட் பண்ணிங்க அப்படின்னாலே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஆஃப்லைனாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மரமல் நகர் சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த மரமல் நகரை வந்து விசிட் பண்ணி இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனல் நேம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக சம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடஃபோவி தமிழ். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.